அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அட்சய திருதியை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மக்களுக்கு இந்த அட்சய திதியை நம்பி இவர்கள் செய்யும் சில காரியங்கள் எதை நோக்கி அது செல்கிறது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அட்சய திதிக்கு ஒரு நகை கடைக்கு போய் ஏதாவது ஒரு நகையை எடுக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. அட்சய திதி அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நகையை வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நகை பெருகும் அப்படின்ற ஒரு தவறான முட்டாள்தனமான ஒரு கருத்து இந்த உலகத்தில் நிலவி வருது. அது மிக மிக தவறாகும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நகையை கொண்டு போய் விற்கிறீங்க, இல்லை ஏதாவது பண்ணுறீங்க, நகையை கொடுத்துட்டு வேறு நகையை மாற்றுறீங்க. அப்படி நீங்கள் செய்யும்பொழுது அந்த நகைக்கு சேதாரம் செய்கூலி எல்லாம் போட்டு அந்த நகையோட அதையெல்லாம் கழித்து திரும்பவும் உங்களுக்கு புது நகைக்கு சேதாரம் செய்கூலி எல்லாம் போட்டு அவன் கணக்கு போட்டு பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு கிராமுக்கு ஒரு 14,000 ரூபா ஒரு கிராம் அப்படின்னால் நீங்கள் கொடுத்த பவுனை அவன் ஒரு 12,000 ரூபாய்க்கு எடுத்துப்பான். அப்படின்னால் அதில் ஒரு 2,000 லாபம். அப்போ புதுசாக நீங்கள் நகை எடுக்கும் பொழுது அந்த 14,000க்கு மேலே செய்கூலி சேதாரம் போட்டு அதுக்கு ஒரு 2,000 ரூபா எடுத்துப்பான். ஆக மொத்தம் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு 4,000 5,000 நஷ்டமாகும். இந்த செயலின் படி யார் இங்கே வசதி ஆகிறா, யார் இங்கே ஏழை ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடை வைத்து இருப்பவர்கள் எல்லாம், ஜுவல்லரி வைத்து இருப்பவர்கள் எல்லாம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் மென்மேலும் கோடீஸ்வரனாகவே ஆகிட்டுருக்கான். ஆனால் இதை நம்பி 1 கிராமும் 1/2 கிராம் இருந்த நகையை போய் அடகு வச்சு இல்லை அதை விற்று இன்னொரு புது நகையை வாங்கும் பொழுது உங்களுக்கு 1 மடங்கிற்கு 2 மடங்காக இந்த ஏழைகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. இப்படி நஷ்டம் ஏற்படும் பொழுது இதையெல்லாம் யார் தலையில் வைக்கப்படுகிறது என்றால் அந்த குடும்பத் தலைவன் அவனுடைய தலையில் தான் வைக்கப்படுகிறது. அப்போ அந்த ஏழை என்னவாகிறார்? மீண்டும் ஏழையாகவே ஆகிறார். இந்த பணக்காரன் என்னவாகிறான்? ஜுவல்லரி வச்சுருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு அதிக பணம் கிடைக்கிது. இதே மாதிரி முட்டாள்தனத்தை விட்டுட்டு இதெல்லாம் பொய். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கூரை வீட்டில் இருக்கிறவங்களாம் நகையை வாங்கும்பொழுது அவங்க கோடீஸ்வரர்களாக வளர்ந்துருக்கணும். அப்படி வளர்ந்துருக்கிறார்களா? உஷார் உஷார் அப்படின்னு நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிகப்பெரிய அவங்க பேச்சாளர், அவங்க ஆன்மீக சொற்பொழிவாளர், அவங்க போட்டிருக்கிற நகையும் அவங்க போட்டிருக்கிற லிப்ஸ்டிக்கும் இது எல்லாம் இந்த மக்களை விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்கு தான் இந்த பேச்சாளர்களும் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் நம்ம முன்வரணுமே தவிர மக்களை மென்மேலும் முட்டாள்களாக்கி ஏழையை அகல பாதாளத்திற்கு தள்ளி பணக்காரனை மீண்டும் பணக்காரனாக ஆகுவதற்காக உங்களுடைய பேச்சும் குரலும் இருக்கக்கூடாது. நீங்கள் எதை நோக்கி குரலை கொடுக்கணும் அப்படின்னால் உண்மையை நோக்கி குரலை கொடுக்கணும். ஆனால் இங்கு நீங்கள் உண்மையை நோக்கி குரல் கொடுக்கிறீர்களா அப்படின்னால் இல்லை, பொய்யான கட்டுக்கதைகள். நீங்கள் அட்சய தீதியில் அந்த அம்மா என்ன சொல்லுது, அட்சய தீதியில் நீங்கள் ஏதாவது ஒன்றத்தை வாங்குங்க, ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் செய்யும் பொழுது அந்த தொழில் அபிவிருத்தி ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்பொழுது அந்த பொருள் அதிலிருந்து அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு கட்டுக்கதைகளை இந்த அம்மா சொல்லுது. இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா அப்படின்னால் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா அப்படின்னால் உண்மையாக இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. இது எல்லாம் போய் கட்டுக்கதைகள். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அட்சய திதியில் தான் ஒருவன் ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்றால்
யாரும் இங்கே தொழிலே ஆரம்பிக்க முடியாது. அவையெல்லாம் அட்சய தீதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அட்சய தீதியில் புதுக்கடையை திறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இப்போ 1 கோடி பேர் கடையை திறக்கிறான்னா அதில் ஒரு 5 பேர் தான் அட்சய தீதியில் திறந்திருப்பான். அதுவும் சரியான தொழிலை அவன் தேர்வு செய்யவில்லை என்றால் அவனுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அப்போ ஒரு தொழிலில் லாபம் ஏற்படுவது என்பது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனால், அவனுடைய அந்த தொழிலில் இருக்கும் அனுபவத்தை வச்சு தான் இருக்கும். அவனுக்கு அந்த தொழிலில் அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தை வச்சியும் அந்த கடையில் வேலை செய்யும் அந்த தொழிலாளர்களை வைத்தும் தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த முன்னேற்றம்ங்கிறது அட்சய தீதியில் திறந்தா இருக்குமா அப்படின்னா அது சும்மா போய் அவனுடைய அந்த கடையை வைத்து இருப்பவர்களுடைய திறமையில் இருக்கிறது, அனுபவத்தில் இருக்கிறது. அவர்கள் அந்த கடையை எப்படி வழி நடத்துகிறார்களோ அதை பொறுத்து இருக்கிறது. அந்த முதலாளிகளோட புத்திசாலித்தனத்தை பொறுத்து இருக்கிறது. அதை விட்டு அட்சய தீதியில் கடை திறந்தால் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அட்சய தீதியில் கடை திறந்தவர்கள் பெரும் நஷ்டத்தில் இருந்து கடையை காலி பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. மற்ற நாள்களில் கடையை திறந்து கோடான கோடி சம்பாதித்தவர்களும் இருக்கிறார்கள். இது எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னால் அவரவர்களுடைய அனுபவத்தை சார்ந்து, புத்திசாலித்தனத்தை சார்ந்து, அவரவர்களுடைய கர்மாவை சார்ந்து, அவரவர்களுடைய நேரம் காலம் அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்குது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதிகபட்சமாக ஒரு மனிதனின் கடினமான உழைப்பு, அவன் எத்தனை தடவை தோத்தாலும் அவன் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் மீண்டும் எந்திரிச்சு உழைக்கணும். உழைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் கண்டிப்பாக முன்னேற முடியும். அது மட்டும் இல்லாமல் உழைப்பை மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய மதிநுட்பத்தையும் அந்த தொழிலில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஓஷோ சொன்ன மாதிரி ஒரு மனிதன் கடுமையாக உழைத்தால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னால் இல்லை. கடுமையாக உழைக்கும் ஏகப்பட்ட ஏழைகள் இருக்கிறார்கள். கடுமையாக உழைக்காத மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாம் அவர்கள் தொழிலை சார்ந்தது. ஒரு டைமண்ட் வியாபாரி இருக்கான். அந்த டைமண்ட் வியாபாரி என்ன பண்ணுறான், ஒரு கல்லை ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறான். அந்தாண்ட கையை மாற்றி விடுறான், 4 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான். உட்கார்ந்த இடத்துல 1 லட்ச ரூபா லாபம் சம்பாதிக்கிறான். ஒரு தொழிலாளி, ஒரு இரும்படிக்கும் தொழிலாளியோ ஒரு கொத்தனாரோ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவன் பல காலம் எடுத்துக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் இல்லை 2 மாத காலங்கள் எடுத்துக்கணும். அப்போ இது எல்லாம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னால் அவனுடைய தொழிலை பொறுத்தும், அவனுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தும், அவன் போடுகின்ற முதலீடு பொறுத்தும் இருக்குது. இப்படி பல வகையில் இருக்குது தொழில் முன்னேற்றம் என்பது. இதை தான் ஓஷோ என்ன சொல்கிறாரு, உழைச்சவன் முன்னேறுறதுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இங்கே பணம் முதலீடு போடுறவனும் நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவனும் நிறைய பேர் முன்னேறுறான். இப்போ மக்களை ஏமாத்துறவனும் நிறைய பேர் முன்னேறுறான். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு பொருள் இந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆக போகுது அப்படின்னு அந்த முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன பண்ணுறான், அந்த பொருளை பதுக்குறான். பதுக்கிட்டு அந்த பொருளுக்கு தட்டுப்பாடு வரும் பொழுது அதை லாபத்தை அதிகமாக வைத்து அவன் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்கிறான். அது மிக மிக தவறானது. நீங்கள் நிறைய மளிகை கடையில் நான் பார்த்துருக்கேன். மளிகை ஜாமான் வாங்கும்போது ஒரு ஆயில் விலை அவன் ஒரு 100 பெட்டி 200 பெட்டி வாங்கியிருப்பான் எண்ணெய். திடீர்னு பார்த்திங்கன்னா ஆயில் விலை ஏறிடும். ஏறினவுடனே அந்த பெட்டி ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க, 1 லிட்டர் எண்ணெய். இப்போ 110 ரூபா, 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏறிடுச்சு அப்படின்னால் அந்த பெட்டியை 5 ரூபா லாபத்துக்கு தான் விற்பான். ஆனால் அந்த எண்ணெயோட விலை சரிந்து விட்டது என்றால், சரிந்தாலும் அவன் வாங்கிய விலைக்கு தான் அவன் விற்பான். விலை சரிஞ்சிடுச்சு, விலை கம்மி பண்ணி விற்கிறேன்னு விற்க மாட்டான். எப்பொழுதும் அவனுடைய நோக்கம் லாபம். ஆனால் அதில் ஒழுங்கினமான ஒழுக்கம் அவன்கிட்ட இருக்குமா அப்படின்னால் இருக்காது. அவனுடைய நோக்கம் லாபம். இப்படி அநியாயம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நேர்மையாக விலை குறைஞ்சிடுச்சு அதனால் நான் 2 ரூபா குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விற்கிறவங்களும் இருக்காங்க.
2 தரப்பினர் இருக்கான். ஆனால் பொய் சொல்லி விற்கிறவன் தான் 98% பேர், உண்மையை சொல்லி விற்கிறவன் 2% பேர் தான். அப்படின்னா இந்த அட்சய தீதியில் தான் கடை திறந்தா அது முன்னேற்றம் அடையுமா அப்படின்னால் அது ஒரு அறிவீனம், அது ஒரு முட்டாள்தனம். அதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் ஏற்கனவே மூட நம்பிக்கையில் அவங்க பல விதத்திலையும் சிக்கி தவிக்கிறாங்க. ஆனால் இதை போல் பெண்கள் இதை மாதிரி விழிப்புணர்வு இல்லாமல் இந்த ஏழைகளுக்கு சரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லாமல் தவறான கருத்துக்களை பதிவிட்டு அவர்களை மீண்டும் மீண்டும் ஏழைகளாகவே ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இது மிக மிக தவறான விஷயமாகும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நம்மளும் வீடியோ போடுறோம், நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக போடல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நிறைய விஷயங்கள் நம்மளோட உடைங்கிறது ஒரே உடையாக இருக்குது, இடம்ங்கிறதும் ஒரே இடமாக இருக்குது. நீங்கள் கவர்ச்சிகரமாக நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க. அப்போ என்னோடய வீடியோங்கிறது அதிகபட்சமாக ஒரு ஷார்ட்ஸ்னால் ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ பெரிய வீடியோனா ஒரு 50-100 பேர் தான் பார்க்குறாங்க. நான் சொல்லக்கூடிய உண்மைகள் வெகு மக்களிடம் போய் சேர மாட்டேங்குது. ரொம்ப பேர்கிட்ட இது போய் சேரணும், ஆனால் போய் சேரலை. ஆனால் அந்த பொம்பளை அந்த அம்மா பேசுகிறது 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் பார்க்குறான். அந்த 4 லட்சம் பேர் பார்க்கக்குள்ள அந்த 4 லட்சம் பேர் அந்த அம்மாவை நம்பி அட்சய தீதி அன்னைக்கு அடிச்சுக்கிட்டு போய் ஜுவல்லரியில் நிற்க தான் போகிறான். அப்போ உண்மையை பேசுபவர்கள் கூட்டம் இங்கே மிக மிக குறைவாக இருக்குது, பொய் பேசுபவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த நாடு எப்படி முன்னேறும்? இந்த நாட்டில் எல்லாம் பொய் 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 பொய்யாகவே இருக்குது. பொய் புரட்டு தான் அதிகமாக இருக்குது. உண்மையை பேசுபவர்கள், உண்மையை சொல்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்காங்க. அவர்களெல்லாம் நிறைய பேர் பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய தன்மையிலிருந்து நம்ம விலக முடியாது. அது அவர்களுடைய தன்மை, இது நம்மளுடைய தன்மை. அதிலிருந்து அவர் விலக மாட்டார், இதிலிருந்து நம்ம விலக மாட்டோம். சரி, எப்படி இருந்தாலும் இங்கே ஏழையில் பாதிக்கிறான், அதுதானே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏழையை எப்படியாவது முன்னேற்ற மாட்டோமா? இந்த ஏழைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எப்படியாவது கை தூக்கி ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நம்ம பலவிதமான நம்ம திட்டங்களை, பலவிதமான விஷயங்களை நம்ம போட்டு குழப்பி மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை மாதிரி ஆட்கள் இந்த ஏழையை ஏழையாக்கிறதுக்கும் பணக்காரனை ஆக்கிறதுக்கும் இந்த யூடியூப்பில் பேசி இதை மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மிக மிக கேவலமாக இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் சரி, அட்சய திதி என்பது அது ஒரு நாள், அது ஒரு மற்ற நாள் போல அதுவும் ஒரு நாள். அன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வாஸ்து நாள் மாதிரி அப்படின்னு வச்சிங்களேன். மற்ற நாள்லலாம் நீங்கள் கட்டடம் கட்டினா அந்த கட்டடம் என்ன ஆகும், வாஸ்து நாளில் கட்டடம் கட்டினா என்ன ஆகும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எந்த நாளில் கட்டினாலும் கட்டடமாக தான் இருக்கும். ஒழுங்காக கம்பியை போட்டு ஒழுங்காக சிமெண்ட்டை போட்டு கட்டினீங்கன்னா கட்டடம் நல்லா இருக்கும். சரியில்லாத கம்பி, சரியில்லாத சிமெண்ட்டையும் போட்டு கட்டினீங்கன்னா கட்டடம் சரி இருக்காது. இது அந்த பொருளோட தரத்தை பொறுத்து இருக்குது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதேமாரி முட்டாள்தனத்தை நம்பக்கூடாது. வாஸ்து என்பது ஒரு அறிவியல். அது என்னென்னா, எந்த இடத்துல பள்ளமாக இருக்கும், எந்த இடத்துல மேடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவியல் அது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி மேடாக இருக்கிற இடத்துலேருந்து பள்ளமாக இருக்கிற இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், கழிவு நீர் வெளியேற வழியை வைக்கணும். அப்படி அது ஒரு சூட்சமமாக, ஒரு நுட்பமாக உங்களுக்கு சில விதமான அறிவியலை புகுத்தக்கூடியது. ஆனால் அதை மூட நம்பிக்கையாக நீங்கள் மாற்றக்கூடாது. அட்சய திதியும் அதை சார்ந்தது தான். நீங்கள் மற்ற நேரங்களில் எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி தான் வாங்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இது யாரோ எங்கேயோ
நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. அதை முடிக்க முடியல. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க மற்ற கடைக்காரங்களுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ பணம் சம்பாதிக்கனா அவன் என்ன பண்ணுவான், விளம்பரம் பண்ண தான் செய்வான். அவன் உங்களை ஏதாவது போய் சொல்லி அவன் கடைக்கு வர வைக்க தான் பார்ப்பான். நாங்கள் இத்தனை % டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், கல்லுக்கு சேதாரம் கிடையாது, செய்கூலி கிடையாது. இந்த ஜுவல்லரி அப்படின்ற விஷயத்தில் எவ்வளோ வந்து தவறான விஷயங்கள், மக்களை ஏமாற்றும் விதம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமானா தெரியாது. அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. டச்சுங்கிறது உள்ள டச்சு தான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைவன் சரியில்லை, அரசன் சரியில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசனை வழியோ குடிமக்களை வழி. நமக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இந்த அரசாங்கமும் சரியில்லை. இப்போ அவர்கள் சரியாக இருக்கும்பொழுது இதை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. இப்போ அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்துடணும். பொதுமக்கள் எப்படி குட்டிச்சவராக போனாலும் தப்பு கிடையாது. இப்போ அரசு அலுவலகங்கள்லாம் இருக்குது. இந்த அரசு அலுவலகங்கள்லாம் நீங்கள் லஞ்சம் வாங்குறாங்க இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அரசு அலுவலகங்கள்லாம் கேமரா வச்சா என்ன? மற்ற இடங்கள்லாம் கேமரா வைக்கிறீங்க, தெருவில் வைக்கிறீங்க, இங்கே வைக்கிறீங்க, அங்கே வைக்கிறீங்க. ஏன் அரசு அலுவலகம் கேமரா வச்சா என்ன அப்படின்னா அதற்கு பெரிய எதிர்ப்பு வருது. எப்படி நீங்கள் அரசு அலுவலகத்தில் வைக்கிறீங்க அப்படின்னு லஞ்சம் வாங்காமல் இருங்க. அப்போ அதை நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான எந்த வழிமுறையும் கிடையாது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களை தனியார் நடத்துகிறான். தனியார் நடத்திக்கிட்டு இருந்த ஒயின் ஷாப்பெல்லாம் இப்போ அரசாங்கம் கையில் எடுத்து அரசாங்கம் நடத்துது. அப்போ அந்த தனியாரில் இருக்கிறவங்கெல்லாம், தனிநபர்கள்லாம் ஒயின் ஷாப் வச்சுருக்கும் பொழுதும் இந்த நாடு இயங்கி கொண்டு தான் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் கையில் போனப்போ இந்த நேரத்துலேயும் கவர்மெண்ட் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன ஒரு பெரிய மாற்றம் மக்களுக்கு நடந்துருச்சு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாற்றம் நடக்கலை, இப்போ என்ன மாற்றம் நடந்துச்சு? ஒரு மாற்றமும் கிடையாது. இங்கே மக்களோட தலையில் வரி விதிப்பு அதிகமானது தான் மிச்சம். பொல்யூஷன் தாங்கலை, வண்டி வாகனங்கள் அதிகமானது தான் மிச்சம். இப்போ இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு மானியம் கொடுத்தான், அந்த மானியமும் நிறுத்தப்பட்டிருக்கான், கம்மியாக்கப்பட்டிருக்கான். எலக்ட்ரிக் பைக் எடுக்க போனால் அவன் ஏமாத்துறான், அவன் மானியத்தை அவன் வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துறான். இங்கே விழிப்புணர்வுங்கிறது எதை சார்ந்தும் இல்லை. நல்ல திட்டங்கள் ஏதாவது 1-2 இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. இங்கே மாபெரும் சிக்கல் இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, இந்த பொல்யூஷன் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கணும். எரிபொருளை சிக்கனப்படுத்தணும். மழை நீரை சேமிக்கணும். மழை நீரை நம்ம குடிநீராக மாற்றும் தன்மைக்கு நம்ம வரணும். நீங்கள் குடிநீரை கொண்டு போய் நீங்கள் 30 ரூபாய்க்கும் ஒரு கேனை 35 ரூபாய்க்கும் வாங்கும் பழக்கத்தை விடணும். அப்புறம் போய் ஒரு 15 ரூபாய்க்கு நம்ம ஒரு குடத்துக்கு தண்ணியை வாங்குகிற பழக்கத்தை விடணும். அந்த காலத்தில் ஊற்று தண்ணியை குடித்தவன், கிணத்து தண்ணியை குடித்தவன்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்தான். இன்றைக்கி மூளை செலவை பண்ணி அது எல்லாம் சரியில்லாத நீர், அதெல்லாம் உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூளை செலவு பண்ணி உங்களை கெமிக்கலை போட்டு அவன் என்ன பண்ணுறான், சுத்தமான நீராக காமிச்சிட்டான். இந்த சர்க்கரையை எப்படி அவன் விலைக்கு ஜீனியை கொண்டு வந்தானோ அதே போல் காமிச்சு உங்களுக்கு மூளை செலவை பண்ணி உங்கள் மூளைக்குள்ளே சுத்தமான நீர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இதில் கால்சியம் குறைபாடு நிறையா வரும். ஒரு தண்ணி அப்படின்னால் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அதில் மிதக்கும். அப்போ இந்த தண்ணி 1 வருஷம் வச்சுருந்தாலும் குழகுழன்னு ஆகுமே தவிர அதில் அந்த உயிர் இருக்காது. மினரலே இல்லாத தண்ணிக்கு பேர் தான் என்னது, மினரல் வாட்ரு. மினரல் இருக்கிற தண்ணிக்கு பேர் என்ன, அழுக்கு தண்ணி. இப்படி தான் இந்த நாடெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மழை நீரை நீங்கள் சேமிக்கணும், குடிநீராக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கே மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை திசை திருப்புவதற்கும் இங்கே மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சியில் நாம் அகப்படக்கூடாது. ஆரோக்கியமான சிந்தனை இருக்கணும், முற்போக்கான சிந்தனை இருக்கணும்.
இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அதிகபட்சமாக இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தான் போய் சேருது. இதை வந்து அதிகமாக நம்ம ஷேர் பண்ணுறது அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம பெருசாக அதை பற்றியும் கேட்டுக்கிறதும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணி கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இந்த அட்சய தீதிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜுவல்லரியில் போய் ஒரு நகை வாங்கணுன்னா அவன் கடையிலேயே அடமானம் வைக்கும். அதோட நகையை ஒரு 1/2 பவுன் நகையை அடமானம் வச்சுட்டு அந்த காசை எடுத்து 1 கிராம் நகை வாங்கும். அப்போ அடமானம் வைப்பதிலையும் அதுக்கு நஷ்டம், 1 கிராம் நகை வாங்குவதிலும் அதுக்கு வந்து நஷ்டம். எப்படியா இருந்தாலும் நஷ்டம்தான். எப்படியா இருந்தாலும் உங்களை அவன் ஏமாற்றுவது என்பது நிச்சயம்தான். அவங்கள விடவே மாட்டான். எப்படியாவது உங்கள் ஆசையை தூண்டி, இந்த உலகத்தில் இருக்கும் மக்களின் ஆசையை தூண்டி, இந்த உலக வல்லரசுகள் எல்லாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உலக பணக்காரெல்லாம் இந்த ஏழையோட தலையில் மிளக அரைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆகவே இந்த அட்சய தீதிக்கு போய் நான் நகை வாங்கினா நகை அதிகமாக எனக்கு பெருகும், அந்த அட்சய தீதியில் கடை திறந்தால் எனக்கு வந்து வியாபாரம் பெருகும் அப்படின்ற முட்டாள்தனத்தை விட்டுட்டு, அது உங்களுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த ஜுவல்லரி வச்சுருக்கவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த விலை அதிகமாகக்குள்ள அவனுக்கு 2 மடங்கு அவனுக்கு லாபம் கிடச்சிரும். அப்போ ஜுவல்லரி வச்சுருக்கவன் ஏதாவது நகை அன்னைக்கு எடுக்கிறானா அட்சய தீதி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய தீதி அன்னைக்கு ஜுவல்லரி வச்சுருக்கவன் எந்த விதமான நகையும் எடுக்க மாட்டான். அப்போ அவன் மட்டும் எப்படி வளர்ச்சி அடைகிறான்? பெரிய பெரிய கோடீஸ்வரன், இந்த சரவணா ஸ்டோரி இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து நகை கடையாக வச்சுருக்கான், அவன் நகையை போட்டுக்கிறான்னா போட மாட்டான். அவன் எல்லாமே சிம்பிளாக இருப்பான். அவங்க வீட்டு மனைவிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா தான் அவங்க வந்து அந்த நகையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அவன் வந்து நகைகளை வியாபாரம் பண்ணுவதிலே குறிக்கோளாக இருப்பான். ஜுவல்லரி வச்சுருக்கவன் அவன் அட்சய தீதிக்கு அவன் நகை வாங்குறானா அதை நீங்கள் வந்து பாருங்கள், வாங்க மாட்டான். ஆகவே பணக்காரர்கள் எப்படி வேணுமோ எந்த நகை வேணுமோ வாங்கிட்டு போயிட்டான். அவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான், அவன் வாங்க மாட்டான். அட்சய தீதியை பொருட்டாவே நினைக்க மாட்டான். இந்த அட்சய தீதி அன்னைக்கு ஜுவல்லரியில் கூட்டம் இருக்குது அப்படின்னால் அந்த கூட்டங்கள் அனைத்தும் ஏழைகளோட கூட்டம், இந்த நடுத்தர மக்களோட கூட்டம். கோடீஸ்வரன் என்றைக்கும் அதை மாதிரி வாங்குறதில்ல. அவன் எப்போ நினைக்கிறானா அப்போ போய் வாங்கிப்பான், அவனுக்கு எப்போ தேவையோ அப்போ போய் வாங்கிப்பான். ஆனால் இந்த நகை வாங்குகிற பழக்கம் இந்த பெண்களிடம்தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வரதட்சணை என்ற ஒன்று இருக்குது இல்லையா, இந்த வரதட்சணை கொடுமை இருப்பதனால தான் இந்த வந்து நகையெல்லாம் அதிகபட்சமாக அவங்க வந்து சேமித்து வைக்கிறாங்க. இந்த வரதட்சணைன்ற கொடுமை வந்து இல்லை அப்படின்னால் அவர்களுடைய அந்த சேமிப்பு அப்படிங்கிறது, இந்த நகையை வந்து சேமிக்கிறதுங்கிறது குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணுறேன். ஆனால் பெண்களுக்கு இந்த அணிகலன் மேல் தான் ஆசை. அதனால தான் யோக மார்க்கத்தில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் எந்த விதமான அணிகலன்களையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமாக அதை போட்டாங்க. ஏன் அப்படின்னால் இது மாதிரி பொய் புரட்டுகள்லேருந்து இந்த மனிதனை காப்பாற்றுவதற்கும் இவன் அதுக்காக உழைக்கணும், இவனோட உடல் உழைப்பை கொடுக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த முட்டாள்தனங்களில் இவன் போய் சிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நகை போடுற வழக்கம் இருந்தால் தானே அதில் போய் சிக்கிப்பான். அது மாதிரி பிரச்சனைகள் வரும், வரதட்சணை பிரச்சனை. நான் நகையே போடுறதில்ல அப்படின்னு முடிவுக்கு பெண்கள் வந்துட்டீங்க அப்படின்னால் இந்த வரதட்சணைங்கிறது அதிகபட்சமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது, குறையும். இப்போ வரதட்சணை இல்லாமல் நம்ம வந்து இந்த சமூகத்தை வளர்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செயல்படுறதுக்கான திட்டங்கள்லாம் நம்ம வந்து தீட்டிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அணிகலன்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அணிகலன்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த நேரத்தில் அணிகலன் அணியறதில்லை, மற்ற நேரத்தில் அணிகலன்களை அணிகிறது. இந்த யோகத்தில் ஈடுபடக்குள்ள அணியலை, மற்ற நேரத்தில் அணியிறது, மற்ற நேரத்துக்குள்ளே சாதாரண போல் இருக்கிறது. அப்படிலாம் இல்லை, இயல்பாகவே இருக்கணும். ஒரு சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா
அவனோட எல்லாமே எல்லா நேரங்களிலும் அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் சில நேரங்கள் பயன்படுத்துவேன், சில நேரத்தில் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா அதுக்கு தான் சொன்னேன். ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் ஒரு கிராமத்தை நம்ம உருவாக்கணும். ஒரு கிராமத்தை உருவாக்கி அதை நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கான செயல்பாடுகள்லாம் லேட்டாகுது. என்ன அப்படின்னா எல்லாத்திற்கும் ஒற்றுமை உணர்வு இல்லை, பொருளாதார நெருக்கடி, இதுதான் பிரச்சனை. அப்போ பொருளாதாரம் இருக்கிறவன்லாம் அவன் திரும்பி சேர்க்கணுன்னு அவன் அப்படியே போயிட்டுருக்கான். அவனோட நோக்கம்லாம் ஏழைகளை முன்னேற்றணும், உலகத்தை முன்னேற்றணும், அதெல்லாம் நோக்கி இல்லை. அவன் நம்பர் 1 பணக்காரனாக மாறணும், அதுதான் அவனோட நோக்கமாக இருக்குது. நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்குது? இந்த ஏழைகளை எப்படியாவது முன்னேற்றுறது, இந்த நடுத்தர வர்க்கத்தை நிம்மதியாக எப்படி வாழ வைப்பது, யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களை எப்படி நிம்மதியாக வாழ வைப்பது, அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒற்றுமை உணர்வு வரணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு சந்திக்கணும். சந்திச்சு நம்ம ஒற்றுமை உணர்வை நம்ம வளர்க்கணும். நம்ம சந்தித்து சில திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். நான் ஒருத்தன் இதை செய்கிறேன் அப்படின்னால் அது முடியாத ஒரு காரியம். எல்லாரும் அரவணைத்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செய்யும்போது சீக்கிரம் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த அட்சய திதி என்பது கோடீஸ்வரர்களுக்கும் பணக்காரர்களுக்குமே தவிர ஏழைகளுக்கு கிடையாது. அதனால் ஏழைகள் தயவு கூர்ந்து இதையெல்லாம் நம்பி அட்சய தீதியில் போய் முட்டி மோதி நகை எடுக்கிறேன்னு சொல்லி அடமானம் வச்சு எடுக்கிறது, கடை வாங்கி எடுக்கிறது, இதெல்லாம் விட்டுடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.